அனைவருக்கும் வணக்கம். நாளை திருச்சி கிழக்கு வேட்பாளரை அறிவிக்கப் போகும் தமிழக முதல்வர். அது ஒரு 2வது விஷயமா, அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்க போகும் புது கட்சி மற்றும் அவருக்கு வரவிருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு. இதனால பார்த்தீங்கன்னா, தமிழக பாஜகல நடக்கப் போற மிகப்பெரிய மாற்றம். இத பத்தி நம்ம விரிவா பேசப் போறோம். அதுக்கப்புறம் அறநிலையத்துறை மற்றும் பொது போக்குவரத்து துறையில புகுந்து விளையாடும் திமுக அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள திமுக கொத்தூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் முக்கியமா விஷயம் பார்த்தீங்கன்னா, அறநிலையத்துறை நம்ம பேசியே ஆகணும். இந்த அறநிலையத்துறையில இப்ப என்ன மாரிலாம் நடந்திருக்கு? ஏன் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோட போய் மோடி அவர்கள் கால்ல விழுகிறதுக்காக நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல பரிமாறப்படும் 50,000 கோடி ரூபாய் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஆர்டிக்கலே விகடன்ல போட்டிருக்காங்க. அத பத்தி நம்ம விரிவா பேசப் போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளோட சேனல பார்த்துட்டு இருக்கவங்க 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. உங்களுடைய கமெண்ட் எதுனாலும் கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமா பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்ப நான் சொல்லிடுறேன். ஜூன் மாசத்துல இப்ப பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டைகளுக்கு பணம் போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த ரூ. 1000 அப்படின்றது ரூ. 1500 உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன தகவல். வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் தகவலே தவிர, முழுசா இன்னும் அதிகாரப்பூர்வமா வரல. ஒருவேளை கூட அந்த ரூ. 1000 தொடரலாம். அதுல எந்தவித மாற்றமும் இருக்காது. ஆனா ரூ. 500 ஏத்த போறாங்கன்றதும் புதுமை பெண் அந்த பார்த்தீங்களா, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் பையங்களுக்கும் விழுகும் பார்த்தீங்களா? அந்த ரூ. 1000 அது அப்படியே தான் விழுகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. புது ரேஷன் கார்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த மிக முக்கிய விஷயமான புது ரேஷன் கார்டுக்கு அந்த ரூ. 1000 கிடைக்குமா? நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் கொடுக்க போற ரூ. 2,500 பணத்துக்கு எதுவும் பண்ணணுமா? எழுதி கொடுக்கணுமா? அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் சேர்த்தே முக்கிய அறிவிப்பு, புது ரேஷன் கார்டுக்கும் அந்த தொகையை அறிவிக்க போறாங்க. அதுக்கான அரசாணையும் சீக்கிரம் வெளியாயிரும்ன்ற தகவல் வந்திருக்கு. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணாமலை அவர்களை கையில் எடுப்போம். சமீப நாட்களா அண்ணாமலை அவர்கள் ரொம்பவே சைலண்டா இருக்காரு. எந்த ஒரு விஷயம்னாலும் கொதிச்செழுந்து பேசுற நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் அரசியல்ல கோவை சூலூர் மாணவி பார்த்தீங்கன்னா, அந்த 10 வயசு குழந்தை அந்த பாலியல் குற்றத்துக்கு கடைசியா ஒரு ட்வீட் பண்ணியிருப்பாரு. ரொம்பவே வேதனையா அந்த ட்வீட்டை போட்டிருப்பாரே தவிர, அதுக்கப்புறம் அவர் அரசியல் நிகழ்வை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. ஏகப்பட்ட விஷயங்கள மொத ஆளா குரல் கொடுக்குறவர். இன்னைக்கு அதிமுகலேருந்து ஏகப்பட்ட பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா சைலண்டா இருக்கிறாப்லயே. அவங்களோட கூட்டணி கட்சி இன்னைக்கு 3 பேர் கிட்டத்தட்ட 5 பேர் ராஜினாமா பண்ணிட்டே சேர்ந்திருக்காங்க. என்னடா அண்ணாமலை அண்ணன் பேசவே மாட்டேன்றாரு அப்படின்ற இடத்துல இன்னைக்கு பாஜகவின் புது வியூகம் அப்படின்றது வெளியில வந்திருக்கு. என்ன அப்படின்றத நான் ஒன்னொன்னா சொல்றேன். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சினிமா துறையிலிருந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல கட்சி ஆரம்பிச்சு பயணிச்சு எந்த ஒரு இடைத்தேர்தலையும் சந்திக்காம, இப்போ வரைக்கும் பத்திரிகையாளரை சந்திக்காம மக்களிடையே மட்டும் நேரடியா போய் ஏகப்பட்ட தடைகளை தாண்டி இன்னைக்கு முதல்வரா சீட்ல உட்கார்ந்துருக்காருன்னா அதுக்கு காரணம் தமிழக மக்கள். இதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு கணக்கு. இன்னைக்கு திமுகவுடைய கணக்கு எடுத்துக்கோங்க. அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, என்னடா அது ஒரு நடிகர் வந்தாரு, மக்கள்கிட்ட போய் பேசினாரு, அந்தான்னு 4-5 பயலுகெல்லாம் பயங்கரமா துள்ளி வீடியோலாம் போட்டாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு மக்களுக்கு எடுத்து சொல்லி மக்களை எதிர்கேள்வி கேட்க வச்சு இன்னைக்கு இப்படி முதல்வராய் உட்காந்து நம்ம தலையிலேயே மிளகா அரைக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு கணக்கு. அதிமுக எடுத்துக்கோங்க. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படியாவது நம்ம கூட சேர்ந்துருவாங்க, நம்ம பெரிய கட்சியா வலுப்பெற்றலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்களே ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலையும் கொடி பறக்குதா, நம்ம கூட தான் இணைய போறாங்க, பெரிய ஆளு, பயங்கரமா ஆயிரும் நம்ம கட்சி தெரியும்ல அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஆனா எல்லாத்துக்குமே மூஞ்சில கரைய பூசுற விதமா நம்மளுடைய தமிழக முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள், நாங்க யாரு கூடயும் கூட்டு சேரலன்னு சொல்லிட்டு தனி ஒரு ஆளா நின்று இன்னைக்கு தனி பெரும்பான்மை எடுத்து ஜெயிச்சிருக்காரு. எல்லாமே உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா ஆட்சி அமைக்க தேவையான 5 காங்கிரஸ் எப்படா விட்டு பிரிவோம்னு இருந்துகிட்டு இருந்த திமுக கூட்டணியை விட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் நம்மளுக்கு பெரும்பான்மை பத்தல. விசிகால 2, ஐயுஎம்எல்ல 2 கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டைம்ல ஐயுஎம்எல்ல விசிகா ஆல்ரெடி மிரட்டலுக்கு பணிஞ்சு இருந்தாங்க, அடிமையா வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க இன்னைக்கு தனிப்படையா ஒரு புது சக்தியா கையில் எடுத்து இன்னைக்கு உருவாகி இருக்காங்க. வன்னியரசு அவர்கள் திமுக எதிர்த்தே கேள்வி கேட்கிறாருன்றதெல்லாம் புது கதை. ஆனா பழைய கதை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காதர் மொய்தீன் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு ஒரு பிரஸ் மீட்ல. என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களை திமுக பயங்கரமா மிரட்டினாங்க அப்படின்ற ஒரு இடம். எதுக்காக மிரட்டணும் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. என்னவா நீங்க தப்பா பண்ணீங்களா, உங்களை எதுக்கு மிரட்ட போறாங்கன்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஐயுஎம்எல்ல பொறுத்த வரைக்கும் அது ஒரு அகில இந்திய கட்சி. அந்த கட்சிக்கு இப்போ எலெக்ஷன்ல நிக்க போறாங்க, திமுக சார்பில் நிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய சின்னத்துல போட்டியிட போறாங்கன்னா கூட திமுகவுடைய கூட்டணி அப்படின்றனால முழுக்க பெட்டிகளை வாங்கிட்டு தான் அவங்க வேலை பார்த்திருப்பாங்க. அப்ப அங்க இருந்து இப்போ ஒருத்தர் அமைச்சராயிருக்காருன்னா கண்டிப்பா திமுகவுடைய கண்ணை உறுத்தும். அப்படி இருக்கும்போது நீங்க எங்கள்கிட்ட வாங்கின பெட்டியை கொடுங்க அப்படின்ற முதல் மிரட்டல். 2வது மிரட்டல் அப்படின்னு, அதாவது செலவு காசு தான், நம்ம ஒன்றும் தப்பாலாம் சொல்லலை. அவங்க வாங்கின பெட்டி கணக்கெல்லாம் நமக்கு தெரியாது, அதனால அதை விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவர் யதார்த்தமா ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவில் உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க முதல்ல கட்சியை கவனிங்க,
ரொம்பவே வந்து திமுக காரங்க உங்கள ஏமாத்துறாங்க. உங்களுக்கு அடிமட்டத்தில இருக்கிற சேகர் பாபு அவர்கள் ஒட்டுமொத்தமா வந்து இன்னைக்கு திமுகவ கையில எடுத்துட்டு ஏகப்பட்ட வேல பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி, நேருக்கு நேரா ஸ்டாலின் அவர்கள்ட்ட கம்ப்ளைண்ட்டா பண்ணியிருக்கிறாப்ல காதர் மொய்தீன். ஆனா இது எதையுமே வந்து ஸ்டாலின் அவர்கள் காதிலேயே வாங்காம, இன்னைக்கு என்னமோ ஜென்சிக்கள் மாநாடு நடத்துறேன்னு சொல்லிட்டு, இருக்கிற வந்து அத்தன டோப்பா தலைவங்களையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேச வைக்கிறாய்ங்க. இதுல வேற அவைங்க வாழையடி வாழையா வளருவோன்ற பழமொழி கூட தெரியாத ஒரு சின்ன சின்ன பசங்கள கூட்டிட்டு வந்து உட்காந்து, நாங்களும் வந்து பேசுவோம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் நீங்க பேசுறீங்களே, முதல்ல இதெல்லாம் நீங்க எடுத்துருக்கணும். இன்னைக்கு இளைஞர்கள் கையில இந்த சக்தி இருக்கு அப்படின்றத நீங்க மறந்துட்டு, முழுக்க முழுக்க முதியோர் இல்லமா நடத்தின திமுகவை வந்து எப்பவோ இளைஞர்கள் கையில குடுத்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா கட்சி ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு ஒரு உண்மைய போட்டு உடைச்சிருக்காரு. இதனால என்ன நடக்குது? இப்ப இளைஞர்கள திமுக கேவலமா படுத்துது, குடிகாரர்களா மாத்தி வச்சிருக்கு. எல்லா விஷயமும் வந்து நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோக்கள்ல நிறையவே பேசிட்டோம். இன்னைக்கு அந்த அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு கையில எடுத்திருக்கிற விஷயமே இதுதான். அதிமுக மற்றும் திமுகல இருக்கிற கொத்தடிமைகள், இன்னைக்கு அதிமுகல இருக்கிற கொத்தடிமைகள் அப்படின்னா நீங்க யார சொல்லலாம்? அம்மாவுக்கு கொத்தடிமை, அம்மாவுடைய விசுவாசியா இருக்கிறவங்க, ஜெயலலிதா அவர்களுடைய விசுவாசியா இருக்கிறவங்க, அந்த கட்சியோட அந்த ரெட்டலை சின்னத்த தவிர வேற எந்த சின்னத்துக்கும் ஓட்டு போட மாட்டேன்னு வைராக்கியமா இருக்கிறவங்க தான் இன்னைக்கு அதிமுகல இருக்கிறவங்க. ஆனா, அவங்களுக்கு அவங்களுக்காக நின்று ஓட்டு கேட்ட அந்த வேட்பாளர்கள் பூரா இன்னைக்கு கட்சியை ராஜினாமா பண்ணிட்டு டிவிக்குள்ள போய் இணைகிறதும், மக்களிடையே வந்து வேற மாதிரி பேசுறதும், எடப்பாடி அவர்கள் கொடுக்குற பணத்துக்கு ஆசைப்படுறதும், லீமா ரோஸ் அவர்கள் குடிக்கிற பெட்டிக்கு ஆசைப்படுறதுமா இருந்துகிட்டு, மோடி அவர்களுடைய காலில் விழுந்துக்கிட்டு ஒட்டுமொத்தமா கட்சியை கொண்டுட்டு போய் வந்து டெல்லியில அடமான வச்சுட்டு, இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற இது அதிமுகவோட மைனஸ். திமுகவோட மைனஸ் ஏற்கனவே வந்து ஒட்டுமொத்தமா வந்து கீழே அடிமட்டமா நடக்கிற ஒவ்வொரு அடிப்படை உறுப்பினர்களுக்கும் நடக்கிற அவமானங்களை வந்து ஸ்டாலின் அவர்கள் தட்டி கேட்க தவறுனது. தான் கட்சிக்காரன் தப்பு பண்ணினாலும் அவன் வந்து கொடி கட்டின கார்ல போனான்னா போலீஸ்காரன் அவங்கள விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தினால தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களோட கட்சி மண்ணா போச்சு அப்படின்ற ஒரு மைனஸ். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட மைனஸா எல்லாரும் பார்க்க வேண்டிய விஷயமா அவங்களுக்குள்ள சொல்லிக்கிறது, ஒரு நடிகர் வந்து இன்னைக்கு நாளாண்டுகிட்டு இருக்காரு. ஆண்டாலும் கூட குற்றங்கள் எதுவுமே குறைய மாட்டேங்குது. பிஜேபியை இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழகம் எதிர்க்கிறாங்க, கண்மூடித்தனமா எதிர்க்கிறாங்க. இவ்வளோ விஷயங்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம ஒரு புது கட்சி ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா திமுக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகவுடைய எதிர்ப்பு ஒட்டுமொத்தமா இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு விழுந்துரும். அண்ணாமலை அவர்கள் தான் நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு எதிராக நேரா போட்டியிடுறதுக்கு சரியான ஆளா இருப்பாருன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க அமித்ஷாவுடைய ஆட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து 29ல் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ வேற மத்திய மந்திரி சபையெல்லாம் மாற்றி அமைக்கிறதா மிகப்பெரிய தகவல்லாம் வந்திருக்கு. அந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு கட்சி ஆரம்பிக்க தவறுறாரு, இல்ல அவர் வந்து சரிப்பட்டு வரமாட்டாரு அப்படின்ற இடத்துல தமிழ்நாடை வந்து இவர் காப்பாற்ற தவறுறாரு. ஏன்னா இன்னைக்கு எல்லா மாநிலங்களையும் இன்னைக்கு பிஜேபி வளைச்சு போட்டுருச்சு. அப்ப இவர் தவறுறாரு அப்படின்னு பட்சத்துல அவருக்கு மத்திய மந்திரி பொறுப்போ அல்லது கேரளாவின் ஆளுநர் பொறுப்போ கொடுக்கறதுக்காக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப கேரளாவுடைய ஆளுநரா இருக்கிற அர்லேக்கர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு ஆளுநரா இருக்காரு. அவரை நிரந்தர ஆளுநரா போட்டுட்டு கேரளால பாத்தீங்கன்னா அர்லேக்கர் அவர்களை தூக்கிட்டு அண்ணாமலை அவர்களை இறக்கலாம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கணக்கு வந்து இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வியூகத்தை வகுத்து வச்சிருக்காங்க. இதுதான் வந்து தமிழகத்தில் நடக்க போகுது. இதுக்கு ஊடால கேம் விளையாடுற நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் நேபாளத்துக்கு போயிருக்காரு. தன்னுடைய கட்சி கொடி மற்றும் கட்சி பேரில் வச்சு பூஜையெல்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் உண்மைதான், வதந்தி கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 முடிவில் அண்ணாமலை அவர்கள் ஆற்றுல கால் வைக்கலாமா சேத்துல கால் வைக்கலாமான்ற முடிவில் ரொம்பவே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அண்ணாமலை கூட இருக்கிற சில பேர் வந்து தூண்டி விடுறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஆனால் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் தான் ஆசைப்படுறாருன்னு சொல்லிட்டு அவரே சொல்லாமல் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் உண்மை. வாக்களிக்கிற நாள்ல நீங்க அவரவே பார்த்திருப்பீங்க. அதுல இருந்து நீங்க உண்மையை புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி திமுக வந்து அறநிலையத்துறை மற்றும் போக்குவரத்து துறையில புகுந்து விளையாடுதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா? என்னன்னா முந்தா நேத்து தான் வந்து நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஒரு விஷயமா கோயிலுக்கு போறாரு. அங்க அர்ச்சகர்ட்ட 4000 ரூபாய் அந்த பண விஷயம் பெருசா பேசப்பட்ட லஞ்ச பணம் அப்படின்றது இன்னைக்கு வந்து மேலிடக்கு வரைக்கும் பரவுது அப்படின்றத நிறைய கட்சிகள் வந்து குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா சாயந்தரமே பாத்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் கொந்தளிச்சிட்டாரு. ஏன்னா அந்த 4000 ரூபாயில அவருக்கும் பங்கு இருக்கு. ஏன்னா அந்த ஏரியாவோட முன்னாள் அமைச்சர் அவர் அப்படின்றனால அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எங்கேயோ குத்திருச்சு அப்படின்றது தான் உண்மை. அதனால தான் ரமேஷ் அவர்களை வார்த்தைக்கு வார்த்தை ரமேஷ் ஐயங்கார்னு சொல்லிட்டு ஜாதி பேரை தூண்டுற விதமா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள ஜாதி அப்படின்ற புதுசா எழுத்தூர்ற பாக்குறாரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அப்ப அந்த விஷயம் நடந்து முடிஞ்சு அதை நம்ம இன்னும் பேசி கூட மறக்கல. ஆனா அடுத்த விஷயமா பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்ல வைகாசி விசாகத்தப்ப 87 பேர் மயங்கி விழுகிறதா ஒரு விஷயம் வருது சன் நியூஸ்ல. என்னடா அது இப்படி 87 பேர் மயங்கி விழுகிற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு திருப்பரங்குன்றத்துல? நம்ம அங்கதான் இருக்கோம், நமக்கு ஒன்றும் தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது அதெல்லாம் மொத்தத்துக்கு டூப்ளிகேட்டு. மயங்கினது பார்த்தீங்கன்னா 2 பேர்.
ஒரு ஆண் மற்றும் ஒரு வயதான அம்மா. ஆணுக்குமே வந்து கிட்டத்தட்ட 55 வயசுக்கு மேல ஆயிருச்சு. அவரே வந்து உண்மைய சொல்லியிருக்காரு. "நான் விரதம் இருந்தனால சாப்பிடல. அதனால தான் மயக்கம்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, பிரஷர்ல இருந்திருக்காங்க. அவங்களும் வந்து சாப்பாடு சரியா சாப்பிடாம நடைப்பயணமா வந்து கோயிலுக்கு வேண்டுதல்ல வந்திருக்காங்க. இவ்வளோ விஷயமும் வந்து தெரிஞ்சிருச்சு. இதுதான் வந்து விஷயமே. ஆனா அறநிலையத்துறை மேல குற்றச்சாட்ட அப்படி அடுக்கி வச்சு, இன்னைக்கு திருச்செந்தூர் கோயில்ல நடந்த பிரச்சனைய மூடி மறைக்கிறதுக்காக, திருச்செந்தூர்ல அந்த வர்ற பக்தர்களுக்கு சரிவர வசதி இல்ல. திருப்பரங்குன்றத்திலயும் வசதி இல்ல. என்ன அறநிலையத்துறை வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மிக மோசமான கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. போக்குவரத்து துறைய பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுல பஸ் வந்து வந்துட்டுருக்கு, போயிட்டுருக்கு. ஏன்னா, நம்ம வந்து முழுக்க முழுக்க மாட்டுத்தாவணி ஏரியாவ தான் இருக்கோம் அப்படின்றனால எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். மாட்டுத்தாவணியில நிமிஷத்துக்கு ஒரு முறை எந்தெந்த ஊருக்கு போணுமோ பஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கு, போயிட்டு தான் இருக்கு. ஆனா, பயணிகள் சொல்றாங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவங்க சொல்றதெல்லாம் உண்மை. அதுக்காக அவங்க சொல்றாங்க பொய்ன்னு நம்ம சொல்ல வரல. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நைட் ஆன உடனே முழுக்க முழுக்க அந்த பஸ்ஸில இருக்கிற கண்டக்டர் மற்றும் டிரைவர்கள் என்ன பண்றாங்க, பிரைவேட் பஸ்ஸுக்கு ஆள் ஏத்தணும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லாருமே திமுக டைம்ல போடப்பட்ட கான்ட்ராக்ட் ஊழியர்கள். இன்னைக்கு போக்குவரத்து துறையில அதிக பேர் வந்து கான்ட்ராக்ட் ஊழியரா டெய்லி வேஜஸா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க. நைட் வந்து பஸ்ஸ எடுக்க வேண்டாம். வெறும் 10 பேருக்காக நம்ம வந்து அரசு பஸ்ஸ வந்து போட்டு ஓட்டிட்டு போறது நல்லா இருக்காது. பிரைவேட் வந்து அவங்களுக்கு கை மாத்தி விடுவோம். நம்மளுக்கும் வந்து கையில நெறைய வரும்ல. இதுதான் வந்து முழுக்க முழுக்க அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை. அதனால தான் இந்த வேலைய இங்க தொட்டா இவர் பேரு கெடும். அறநிலையத்துறைய இங்க அடிச்சா அவர் பேரு கெடும்னு சொல்லிட்டு தெளிவா தெரிஞ்சு வச்சு லோக்கல் பாலிடிக்ஸ் மூலியமா இன்னைக்கு திமுக பெருமளவு வந்து மக்கள ஏமாத்திக்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, அறநிலையத்துறைய அடுத்து நம்ம கையில எடுத்தே ஆகணும். கிட்டத்தட்ட 5000 கிலோவுக்கு மேல வந்து நகைகள் வந்து இன்னைக்கு கோயில்ல ஒட்டுமொத்தமா பரவலா இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, 5000 பவுனுக்கு மேல, அதாவது கிலோ கணக்குல இருக்கிற ஒவ்வொரு சாமிக்கும் குடுத்திருக்கிற நகையில ஒவ்வொரு கோயில்லயுமே வந்து பல கோடி ரூபாய் அளவுக்கு நகை மற்றும் சிலைகளை கொள்ளையடிச்சிருக்காரு சேகர்பாபுன்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமா அமைச்சர் ரமேஷ் அவர்கள் போட்டு உடைச்சிருக்காரு. அவர் கொடுத்த பிரஸ் மீட்ல வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. இது வந்து சேகர்பாபு அவர்களுக்கு ரொம்பவே வந்து கலக்கத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்க தனியா கொள்ளையடிக்கல, முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துருக்கறனால ஒருத்தர் சிக்கினார்னா ஒட்டுமொத்த குடும்பமும் சிக்கும் அப்படின்றதுதான் உண்மை. அதனால முழுக்க முழுக்க இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி உள்ள போறாங்கன்ற விஷயம் இன்னைக்கு கண்டிப்பா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நல்ல முடிவு எடுப்பாரு. இப்போ நம்ம திருச்சி கிழக்குக்கு வருவோம். நாளைக்கு நடக்க போற அந்த திருச்சி கிழக்கோட மிக முக்கியமான ஒரு விஷயம், அங்க நம்மளுடைய ரோட் ஷோ நடக்க போகுது அப்படின்ற ஒரு புது தகவல் வந்திருக்கு. ஏர்போர்ட்ல இறங்கின கையோட சோஜப் காலேஜ் அப்படின்ற காலேஜ் சத்திரம் பேருந்து நிலையத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கு. நம்மளுடைய தமிழக முதலமைச்சரோட நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் அங்கதான் நடக்க போகுது. மிக பிரம்மாண்டமா 10,000 இருக்கைக்கு மேல போட்டிருக்காங்க. ரொம்பவே எல்லா வசதிகளோட செஞ்சுட்டு இருக்காங்க. சும்மா நம்ம முதல்வர் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கும்போதே மக்களுக்கு பார்த்து பார்த்து செய்வாரு. ஆனாலும் கூட இந்த தீய சக்தி ஏகப்பட்ட வேலையை பார்க்கும். ஆனா இன்னைக்கு முதல்வரா இருக்கும்போது மக்களுக்கு எவ்வித குறையும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக விழுந்து விழுந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நாளைக்கு நடக்க போற பொதுக்கூட்டத்துல தான் திருச்சி கிழக்கு வேட்பாளரை அறிவிக்க போறாருன்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அது யார் என்னன்றதை விட அடுத்த ஒரு வீடியோல உங்களுக்கு நான் டீட்டெயிலோட வந்துடுறேன். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.